ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 77 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதுல 76 கிளாஸஸ் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். தெளிவா கவனிங்க. கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் D இன் மதிப்பை காண்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா மேல இருக்கு இல்லையா, 7, 15, 31, 63, 127, 225. இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அடுத்தடுத்து என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கீழே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏல இருந்து E வரைக்கும் அவங்க என்ன கேள்வி கேட்டாலுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப 7, 15 டிஃபரன்ஸ் என்ன வரும்? 8ன்னு வரும். 15, 31 டிஃபரன்ஸ் 16, 31, 63 டிஃபரன்ஸ் 32, அதுக்கப்புறம் இதோட டிஃபரன்ஸ் 64. ஆக்சுவலா இதோட டிஃபரன்ஸ் மட்டும் இந்த இடத்துல மட்டும் 255ன்னு வந்திருக்கணும். ஓகேவா? இது 225ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே கவனிங்க. பாருங்க, 8, 16, 32, 64. ஓகேவா? இந்த மாதிரி 8ஓட மடங்கா இருக்கு. 8ஓட மடங்கு ஏன் எடுத்திருக்காங்கன்னா முன்னாடி 7 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. அப்ப 7 அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பரோட மடங்கா எடுத்திருக்காங்க. இப்ப 4 அப்படிங்கிறது இருக்கா. 4ஓட அடுத்த நம்பர் என்ன? 5. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, இந்த இடத்துல 9ன்னு வரும். ஓகேவா? இது ABCD வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். D வரைக்கும் தான் கேட்கிறாங்க. ஓகேவா? இது 5 கூட்டினீங்கன்னா 9. அப்ப 5ஓட 2 மடங்கு என்ன? 10. 10 கூட 9 கூட்டினீங்கன்னா 19. 10ஓட 2 மடங்கு 20. இதை கூட்டினீங்கன்னா 39. 20ஓட 2 மடங்கு 40. இதை கூட்டினீங்க அப்படின்னா 79. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A, 79. E கேட்டாங்கன்னா E வரைக்கும் போடுங்க. எந்த நம்பர் கேட்குறாங்க, எந்த வேரியபிள் கேட்குறாங்களோ அது வரைக்கும் போட்டா போதும். மற்றதெல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 42, 30, அதுக்கப்புறம் 12, 6 என்ற தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. இங்க நல்லா கவனிங்க. நார்மலா பாத்தீங்கன்னா 42, 30, 12, 6 இது எல்லாமே 6ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப 18 மட்டும்தான் ஆப்ஷன்ல 6ஆல டிவைட் ஆகும். மீதி எதுவுமே 6ஆல டிவைட் ஆகாது. ஆன்சர் 18ன்னு டிக் அடிப்போம். பட் அது தவறு. ஓகேவா? ஆன்சர் 18 கிடையாது. அப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இது சின்ன நம்பர்ல இருந்து போய்க்கலாம். பாருங்க, 42, 30 இது தெரியாது, 12, 6. இதோட டிஃபரன்ஸ் 12. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். 6, 12. எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அடுத்த டிஃபரன்ஸ் 8ன்னு எடுத்திருப்பாங்க, அடுத்த டிஃபரன்ஸ் 10ன்னு எடுத்திருப்பாங்க. அப்ப 6, 12, 12 கூட 8 கூட்டினா 20, 20 கூட 10 கூட்டினா 30, 30 கூட 12 கூட்டினா 42. புரியுதுங்களா? இந்த இடத்துல 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் B. இதுவும் லாஜிக்கா வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B, 20 தான். அடுத்த கேள்வி 156, 168, 182, 208 என்பதில் பொருந்தாத எண். இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆனா நமக்கு டக்குன்னு தெரியாது. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 26, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 26. இந்த இடத்துல இடையில இருக்கக்கூடிய இந்த நம்பர் தேவையே இல்லாம வந்திருக்கு. ஓகேவா? நார்மலா இது அப்படியே டிஃபரன்ஸ் பார்ப்போம், இல்ல வேற ஏதாவது ரிலேஷன் பார்ப்போம். இப்ப எந்த இடத்துல அது தடைபடுதோ அதுதான் அப்படின்னு பார்ப்போம். பட் மத்த இதுல இந்த இடத்துல 156, 182, 208ன்னு வந்திருந்ததுன்னா சரி. இந்த 168 அப்படிங்கிறது தேவையே கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா அதோட டிஃபரன்ஸ் மத்தது எல்லாமே 26ன்னு வருது. இந்த இடத்துல ஆட்மேனா இருக்கிறது ஆப்ஷன் B, 168 மட்டும்தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. இங்க எடுக்கலையா? எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க, அப்புறமே ஆப்ஷன் பார்க்கலாம். பாருங்க, 2 கர்வ் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த இடத்துல சேர்த்து ஒரு சர்க்கிளா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அடுத்து எப்படி வந்திருக்குன்னா இந்த இடத்த கட் பண்ணுங்க, இந்த பாதி இங்க இருக்கா, இந்த பாதியை இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஓகேவா? பாதியா இருக்கிற அந்த இருக்கு இல்லையா இமேஜ், அது அப்படியே 2ஆ சேர்த்து ஒரு மூடிய வடிவமா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழே கொடுத்துள்ளவற்றில் தவறானது எது? பாருங்க, BOM, TDS, GEK, MUC. இதை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் பார்ப்போம், எதுல தவறா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம், இல்லைன்னா நம்பர் ஏதாவது பார்ப்போம். இப்படி எல்லாம் பார்ப்போம் இல்லையா? இது ரொம்ப பேசிக்கானது. பாருங்க, 2 நம்பருக்கு இடையில வரக்கூடிய அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, 2 லெட்டருக்கு இடையில வரக்கூடிய அந்த லெட்டர் O,
இ யு இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா வவல்ஸ். ஓகேவா, உயிர் எழுத்து. இந்த இடத்துல டி அப்படிங்கிறது மட்டும் உயிரெழுத்து கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த மாதிரி ரொம்ப சப்பையான கொஸ்டினாவும் இருக்கும், இல்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ரெண்டு மாதிரியாவும் நீங்க வந்து யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கா எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், எவ்வளவு சீக்கிரமா அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஸோ இது ரொம்ப மொக்க, இடையில இருக்கக்கூடிய அந்த லெட்டர் வவல்ஸா வருது, ஒண்ணுல மட்டும் இல்ல, அவ்வளவுதான். ஓகேவா, சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.